நாளை வெள்ளிக்கிழமை முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நாளை மீண்டும் வாக்குமூலம் வழங்க வருவது உறுதி என கூறியுள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் MECC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி நாளை காலை 9 மணிக்கு அவர் அழைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். முன்னதாக பேரா நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று காலை 9:46 மணியளவில் MECC தலைமையகம் வந்த பின்னர் 3:13 மணியளவில் அங்கிருந்து வெளியேறினார். பின்னர் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் விசாரணை முடியும் வரை அதிகாரிகளுடன் முழுமையாக ஒத்துழைப்பேன் எனவும் தெரிவித்தார். 170 மில்லியன் ரிங்கேட் ரொக்கம் அவரின் உதவியாளர்கள் வீட்டில் சிக்கியதை தொடர்ந்து கள்ள பண பரிவர்த்தனை விசாரணையில் இஸ்மாயில் சப்ரியும் ஒரு சந்தேக நபர் என MECC ஆணையர் அசாம்பாக்கி கூறியிருந்தார். அந்த ரொக்கத்தொகை பாத், ரியால், பவுண்ட் ஸ்டெர்லிங், ஓன், ஈரோ, சுவிஸ் பிரான்ஸ், யுவான் போன்ற பல்வேறு நாணயங்களில் இருந்தது. அதோடு சுமார் 7 மில்லியன் ரிங்கேட் மதிப்புள்ள 16 கிலோ தங்க கட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 13 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. அவற்றில் மொத்தம் 2 மில்லியனுக்கும் கூடுதலான தொகை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை இஸ்மாயில் சப்ரியின் பதவிக்காலத்தில் விளம்பர மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளுக்கான நிதி மூலம் மற்றும் செலவுகள் தொடர்பாக நடைபெறுகிறது.